ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய் சோறு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு டொமேட்டோ, 3 சில்லி, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆயில் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, தேவையான இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சதுனால அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிடலாம். இப்போது புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டொமேட்டோ போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருந்தோம். அதில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டபுளாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடணும். அந்த அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.